ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற டீட்டெயில்டான பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கான லிங்க் நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் அந்த நேமுக்கு நேராக இருக்குங்க. ஸோ அந்த நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்கள், குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்கள் என அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்களை இன்றைய முதல்ல நீங்கள் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்க நண்பர்களே. அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து தரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. குறுக்கு வழி யோசிக்காதீங்க. இந்த இரண்டையுமே கடைபிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2023ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்க. இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை தரும். இன்றைய தினம் கரிநாள் கூட. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார். ராசி அதிபதியானவர் 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். மேலும் சனி பகவானும் சூரிய பகவானும் 5ஆம் இடத்தில் ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ளனர். அதே போல சந்திர பகவானும் சுக்கர பகவானும் 6ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளனருங்க. 9ஆம் இடத்தில் செவ்வாயும் 8ஆம் இடத்தில் ராகுவும் உள்ளனர். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க. நீங்கள் மனசுல என்ன எண்ணங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய, அதுவும் ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்னைக்கு அமைப்படுதுங்க. எனவே நினைச்சது நிறைவேறுங்கிறதுனால அனைத்து விதமான காரியங்களையும் ஒரு லிஸ்ட்டை போட்டு எல்லா காரியங்களையும் நீங்கள் இன்றைய தினம் முயற்சித்து பாருங்கள் நண்பர்களே. இன்னைக்கு யோகமான ஒரு நாளுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிதாக அசையா சொத்துக்களான வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்றவற்றை வாங்குவதற்கான ஒரு சிறந்த கிரக அமைப்பு காணப்படுதுங்க. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது முன்ன பின்ன தெரியாதவங்க கூட உங்கள் தொழிலுக்கு வளர்ச்சிக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. எனவே உங்களுடைய மனமகிழ்ச்சிக்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இன்னைக்கு இன்னொரு பெரிய காரணமாக அமையும் நண்பர்களே. அதே போல நீங்களும் மற்றவங்களுக்காக எடுக்கக்கூடிய மற்றவர்கள் நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதாயம் உங்களுக்கு ரிட்டர்ன் இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே. எனவே மற்றவர்களுக்காக நீங்க இன்னைக்கு ஏதாவது ரிஸ்க் எடுத்து ஏதாவது நல்லது பண்றீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கும் இந்த தினம் ரிட்டர்ன் பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் நீங்கி ஆரோக்கியம் சீராக மாறக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரிகளுக்கும் இருக்கு. திருமண தடை அனைத்துமே நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இதுவரைக்கும் திருமணத்துக்காக முயற்சி செய்து நடக்காத சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு திருமண முயற்சிகளை கொஞ்சம் செஞ்சாலும் போதும் மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. எனவே தாராளமாக திருமணத்திற்காக முயற்சி செய்யுங்கள். இப்பொழுது நல்ல தருணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக தவிர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சிகளுக்கு ஆட்படக்கூடாதுங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இன்றைய தினம் உங்க உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவசியம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய நண்பர்கள் ரெடியாக தான் இருப்பாங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் புதிதாக நண்பர்கள் மற்றும் சில உறவுகளை உருவாக்க நீங்கள் முயற்சி செய்யலாம். முக்கியமான ப்ராஜெக்டை சரியான நேரத்தில் முடித்து தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. ஓய்வு நேரத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும். மேலும் பல தொல்லைகளை சமாளிக்க நீங்கள் புத்தகங்களை படிப்பது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலர் நல்ல ரொமான்டிக்கான மூடில் தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் உங்களது காதலுடன் கொஞ்சம் நேரத்தை கூடுதலாக செலவிடும் போது இன்றைய தினம் காதல் வாழ்க்கையானது
மிக கலகலப்பாக மாறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கூட்டு வியாபாரம் செய்யறவங்க இன்னைக்கு உங்க கூட்டாளிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இன்னைக்கு நல்ல நாளாக உங்களுக்கு அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ அதுக்காக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் புதியவர்களும் நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணும்படி வேண்டியிருமை கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிளாக் கலரையும் ப்ளூ கலரையும் யூஸ் பண்ணலாங்க. இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 7 7ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது கூட்டாளிகளோட வியாபாரத்தில் அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். உறவினர்களோடு சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் பொதுவாகவே அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப கலகலப்பாக உற்சாகமாக இன்றைய தினத்தை சிறப்பாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய யோகமாக நீங்கள் இன்றைய தினம் அமைப்பெறுகிறீங்க. இன்றைய தினம் எல்லாத்திட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. நல்ல நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பலதரப்பட்ட மக்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சமுதாயம் தொடர்பான பொதுவான துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். எனவே சமுதாயம் தொடர்பான துறையில் இருக்கிறவங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு நிறைய நபர்கள் இன்றைய தினம் நண்பர்களாக அறிமுகமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே அதன் மூலமாக உங்களது நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க. அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தொலைந்து போனதா நீங்கள் நினைச்ச சில பொருட்கள் உங்களுக்கு இன்றைய தினம் கைக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அல்லது தொலைந்து போன சில பொருட்களை பற்றிய தகவலாவது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பழகக்கூடிய விதத்துல சில மாற்றங்கள் இன்றைய தினம் ஏற்படுங்க. நீங்கள் இன்றைய தினம் மற்றவங்கிட்ட எப்படி அப்ரோச் பண்றீங்க பழகுறீங்க அப்படின்றதுல நீங்க கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணக்கூடிய நாள் அமையும். எதிர்பார்த்த முடிவுகள் எந்த விதமான தேர்வுகளிலும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. போட்டித் தேர்வுகள் ஏதாவது நீங்க எழுதுனீங்க அப்படின்னா அதுல நீங்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு. சில விஷயங்கள் செய்திகளை நீங்க கேட்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது சிறப்பாக உங்களது ஆர்வத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இன்றைய தினம் நீங்கள் கிடைக்கவும் பெறுவீர்கள். நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லைங்க என் நண்பர்கள் யாருமே கன்னி ராசியில இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்க நண்பர்கள் எந்த ராசியில இருந்தாலும் சரி நீங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டு 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க ராசி பலன்களை பார்த்துக்க முடியும். அதனால தயங்காம உங்க எல்லா நண்பர்களுக்குமே இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க கூட உங்களுக்கு குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களையோ அல்லது உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ராசி பலன்களை பார்த்துக்க முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம். அதை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவிடலாம். அதன் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.